என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. ஏங்க என்ன அமிர்தா? ஒன்னு சொல்லணும். என்னடி? என்னைய பார்த்தா தானே சொல்ல முடியும். என்னன்னு சொல்லு. பார்த்த டாக்குமெண்ட் வரைக்கும் எல்லாரும் பணம் கொடுத்துருக்காவ. ஒரு 3-4 பேர் தான் இன்னும் பணம் கொடுக்கல. நான் உங்க போனோட பேங்க் டீட்டெயிலும் செக் பண்ணிட்டேன். சரி, மொத்தமா தொகை எவ்வளவு? அது சொல்லு. ஒரு 48 லட்சம். என்னது, 48 லட்சமா? ஆமாங்க, 48 லட்சம் வந்திருக்கு. அதுவும் உங்க அம்மா அக்கௌண்ட்டுக்கு. நீ சொல்றது? நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், எழுதி கூட வச்சிருக்கேன். நீங்க வேணா ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. கூட பாப்போம். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா? இல்ல, உங்க அம்மா அக்கௌண்ட்டுக்கு தான் 48 லட்சம் கிரெடிட் ஆயிருக்கு. இவ்வளோ லட்சம் கிரெடிட் ஆனா இன்கம் டாக்ஸ் நான் தான் கட்டணும். அதான் மாசம் மாசம் கட்டிட்டு இருக்கீங்களே. எல்லாத்தையும் என் உழைப்புல இருந்து திருடுறாங்க. ச்சே. இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் சொன்ன மாதிரி தான். நீங்க சொல்ற மாதிரினா அவங்க கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு செவனேன்னு வந்து நீங்க புதுசா ஆரம்பிக்க போறீங்களா? வேற என்ன பண்ண சொல்ற? உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இம்புட்டு வருஷமா உழைச்சிருக்கீங்க, உங்களுக்குன்னு சொத்து இல்லாம என்ன ரோட்லயே விட போறாங்க? கண்டிப்பா அவங்க அதான் பண்ணுவாங்க. என்னைய மட்டும் ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. நீங்க விடாதீங்க, நான் உங்களுக்கு துணையா இருக்கேன். என்ன ஆனாலும் சரி, நான் உங்களை விட்டு போவே மாட்டேன். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. நீங்க சம்பாரிச்ச சொத்தெல்லாம் வாங்குங்க. சும்மா தூக்கி கொடுக்கறதுக்கு நம்ம ஒண்ணு அடுத்தவங்க சொத்தை வாங்கலையே. இதுல உங்க மாமா கொண்டு வாங்கியிருக்காங்க. இதை அப்படியே விட சொல்றீங்களா? நானும் பாக்குறேன். சும்மா விடாதீங்க. இப்படியே விட்டுட்டே இருந்தீங்க, அப்புறம் பாண்டி பைய நம்ம பாசத்துக்காக ஏங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே ஏமாத்துவாங்க. ஒரு வாட்டி நீங்க ஏமாந்துட்டீங்க. ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுதான். திரும்பி இதே மாதிரி பண்ணீங்க, அப்புறம் இவன் என்ன பண்ணாலும் இப்படிதான் இருப்பான், இவனை நம்ம ஏமாத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நினைச்சிருவாங்க. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். இப்பவும் பாருங்க, என்னையே இப்ப அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. அடுத்ததா கண்டிப்பா உங்க மாமா அவர் பொண்ணை இறக்குவார் பாருங்க. எப்படி சொல்ற? குடோன்ல தானே நிறைய வரவு செலவு நடக்குது. எல்லா அக்கௌண்ட்ஸும் இங்கதான் மெயின்டைன் ஆகுது. உங்க மாமாவோட அக்கௌண்ட்ஸையும் பாத்துட்டேன். அவர் என்ன வரைக்கும் பில்லு கொடுக்கலன்னு சொன்னீங்க. அவருக்கே 20 லட்சம் போயிருக்கு. இம்புட்டு சரக்கு கொடுத்துருக்கிய, ஆனா நீங்க அதுக்கான காசு கேட்கவே இல்ல. இல்ல, நம்மளும் சரக்குலாம் வாங்கியிருக்கோம். ஆனா அதுக்கான பில் அவர் கொடுக்கலையே. அப்படிங்கும்போது நம்ம என்ன ஏதுன்னு பாக்கணும்ல. கண்டிப்பா சொல்றேன், உங்க மாமாவும் அவங்க பொண்ணை இறக்குவாங்க பாருங்க. மாமா, கலை, நீ என்ன பண்ற இங்க குடோன்ல? இல்ல மாமா, தாத்தா தான் குடோனுக்கு வர சொன்னாரு அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுக்காக. சொன்னேனா? என்ன மாமா, அக்கௌண்ட்ஸ் பார்க்க வரலாம்ல? ஆ, வரலாம். சரி மாமா, என்ன பார்க்கணும் ஏது பார்க்கணும் எப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நானும் அதுக்கு தகுந்த மாதிரியே பார்ப்பேன். கலை, இப்போதைக்கு நீ சின்ன பிள்ளை இல்லையா? நீ முதல்ல ரேட்டு போட கத்துக்கோ, அதுக்கப்புறமா அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம். சரியா? சரிங்க மாமா. மாமா ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன், அதுக்கு பெர்சன்டேஜ் சொல்றேன், அதுக்கு முதல்ல ரேட் போடுங்க. சரியாமா? சரிங்க மாமா. இந்தாமா, இதுக்கு உட்காந்து ரேட்டு போடு. சரிங்க மாமா. எவ்வளோ டிஸ்கவுண்ட்னு அதுலயே எழுதியிருக்கேன். சரியா? சரிங்க மாமா. எப்படி அமிர்தா? ஏங்க, நீங்க நிறைய கொடுத்து பழகிட்டீங்க, அவங்க வாங்கி பழகிட்டாங்க. வாங்கி பழகினவங்களுக்கு திடீர்னு வராம இருந்தா களத்துல யார வேணாலும் இறக்குவாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு கலையை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இப்ப கூட அவகிட்ட மூஞ்சியை காட்டாம நீ ஒன்னும் வர வேணான்னு சொல்லாம ரேட்டை போட சொன்னீங்கல்ல, அதனால கலையை வச்சே உங்ககிட்ட மூவ் பண்றாங்க. நீங்க தான் பார்த்து நடந்துக்கணும். கடைசி வரைக்கும் உங்களையும் விட மாட்டாங்க, இந்த கடையையும் விட மாட்டாங்க. நீங்க வாயை திறந்து பேசினா மட்டும்தான் எதா இருந்தாலும் நடக்கும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி, கண்டிப்பா நான் கேக்குறேன். சரிங்க. வேற ஏதாவது அக்கௌண்ட் டீடைல்ஸ் தெரியுதா? பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். யாராவது உங்க லிஸ்ட் எல்லாம் சொன்னீல? ஆமாங்க. அதெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுதா? யாருன்னா குமார் பூலாங்குடி, சரி. கமல் பஞ்சப்பட்டி, சரி. அப்புறம் ஜாவித்னு ஒரு இன்ஜினியரு. சரி. இவங்கெல்லாம் எப்படி கஸ்டமர் ஆனாங்க? எல்லாமே எங்க அப்பாவோட கஸ்டமர். உங்க அப்பாவோட கஸ்டமரா? ஆமா. குடோன்ல அவர் தான் வரவு செலவு பாத்துக்கிறாரு. கிட்டத்தட்ட 3 மாசமா அவங்க கிட்ட இருந்து எந்த பேமெண்ட்டும் வரல. அப்படியா? மற்ற எல்லார்கிட்டையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேமெண்ட் வந்திருக்கு. ஒரு 10 பேர் மட்டும்
அவங்க கிட்ட இருந்து பேமெண்ட்டே வரல. அதுவும் 3 மாசம் 4 மாசமா. அந்த லிஸ்டெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ல தான் இருக்கு பாருங்க. நல்லா பக்காவாக தான் பிளான் பண்ணியிருக்காரு அந்த கிழவர். குடோன்ல இருந்து ஒன்றும் சம்பாதிக்கலான்ட்டு 48 லட்சத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க. அப்பா பயங்கரமான ஆளு. இந்த அம்மா போன்ல இருந்து யார் அடிக்கிறா? யார் போன்ல? ஒன்றும் இல்லை. அது எங்க அம்மா போன் தானே? ஆமாங்க. யாரு போன் அடிக்கிறா? ஏதோ நம்பர்ல இருந்து வந்திருக்கு. அந்த நம்பரை பார்த்து நீயே ஷாக் ஆகுற? ஷாக்கான மாதிரியா தெரியுது? ஆமா, என்னமோ மாதிரி பாத்தியே, அதான் கேட்டேன். யாருன்னே தெரியல, நம்பர்ல இருந்து கால் வருது. சரி, யாரு என்னன்னு எடுத்து பேசு. சரிங்க. ஏய் என்னங்க? இங்கே இருந்து பேச வேண்டியதானே? இல்ல, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனாலதான். சரி, எடுத்து பேசு. சரிங்க. எப்படி பார்த்துட்டா மாவரா? யாரா இருக்கும்? ஹலோ ஹலோ, நான் தான் கஸ்தூரி பேசுறேன். என்ன சொல்றிய? அங்க என்ன நிலவரம்? அவளோட போன தூக்கி போட்டியலே, அவ தாம் தும்னு குதிச்சிருப்பாளே. என்ன பக்கத்துல அவ நிக்கிறாளோ, அவளெல்லாம் சும்மா விடாதிய. என் பையனும் நானும் இருக்கும் போது எங்களை என்ன பாடா படுத்துவா தெரியுமா? ஏன் உங்களுக்கு தெரியாததா? நீங்க சொன்ன மாதிரியே நானும் 10-15 இடத்துல விசாரிச்சும் பாத்துட்டேன். மாப்பிள்ள தம்பி உங்க நகையை அடகு வச்சுதான் சொத்து இடம்லாம் வாங்கியிருக்கிறதா சொன்னாவ. அப்ப கூட நான் நம்பல. இவங்க அப்பா கிட்டேயும் சொன்னேன். அப்பப்பா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறது. அவ எங்கேயே அடங்க மாட்டாங்க. அங்க வந்தாங்க உங்களுக்கு அடங்க போறா? நீங்க தங்கமா தாங்குறிய. எம்புட்டு சொத்து பத்து இருக்கு உங்கள்கிட்ட, எல்லாத்தையும் அனுபவிக்க போறது அவதானே. கொஞ்சமாவது வாயை சுருட்டிக்கிட்டு இருக்காளா? ஏங்க, இப்பவே போன் உடஞ்சதுக்கு என்ன ஆட்ட போட போறான்னு மட்டும் பாருங்க. உன்ன மாதிரிலாம் நீங்க இப்ப பேசவே மாட்டேங்கிறிய. சுந்தரி பாப்பா பக்கத்துல யாருக்கு? இன்னும் ஊருக்கு போகல தானே? சுதனெல்லாம் இங்க வந்து எம்புட்டு கரைச்சு கூட்டிருப்பா தெரியுமா? நானே உங்ககிட்ட எம்புட்டு சொல்லியிருக்கேன். அப்பப்பா அவளுக்கு தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னு வைங்க, யாரையும் ஒழுங்கா வாழ விட மாட்டா. எப்படிதான் நீங்க அவகிட்ட குப்பை கொட்டுறீங்களோ தெரியல. நீங்களும் எதுவும் பேச மாட்டீங்க. பக்கத்துல அந்த சிரிக்கி நிக்கிறாளோ என்னமோ. சரி, ஃப்ரீ ஆகிட்டு அப்புறமா கால் பண்ணுங்க. நான் வைக்கவா? சரிங்க, நான் வச்சிடறேன். அப்புறமா போன் சண்டை என்ன எதுன்னு சொல்லுங்க. சொத்துலெல்லாம் பங்கு கேட்டா ஒரு நயா பைசா கூட கொடுத்துறாதிய. இங்க வந்தாலும் நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். அவளுக்கு எங்கிட்டு போனாலும் சப்போர்ட்டே கிடைக்காது. நீங்க அவளை வச்சு செஞ்சாலும் சரி, என்ன மாதிரி செஞ்சாலும் சரி, இவர்கிட்ட நான் சொல்லிடுவேன், உன் பொண்ணுதான் அடங்காம சுத்துதுன்னு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதிய. அவ என்னைக்கா இருந்தாலும் உங்க காலடியிலே தான் கிடப்பா. அவளுக்கு வேற இடம் போறதுக்கு இருந்தா தானே. இங்க வந்தாலும் நையன்னு என் உயிரை தான் எடுப்பா. நான் சீக்கிரமா கிளப்பி விட்டுருவேன். அவ அங்க வந்துதான் கிடக்கணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதிய. அழகாப்ப பத்தி பேசுனீங்களே, இது என்ன எதுன்னு சொல்லுங்க. 7 மாசத்துல போடலாமா இல்ல 9 மாசத்துல போடலாமான்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே போட்டுக்கலாம். சரிங்க, நான் அப்புறம் வச்சுறேன். நல்லா பேசுவாவ. இன்னைக்கு என்னமோ அவ பக்கத்துல நிக்கிறா போல. அதனாலதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஃப்ரீ ஆயிட்டு அவங்களே அடிப்பாங்க. அப்ப பேசிக்கிடலாம். என்ன திமுறை இருக்கணும். என்ன பத்தியே என் மாமியார் கிட்ட எப்படியெல்லாம் போட்டு கொடுக்குது இந்த பொம்பளை. சீ, இவ்வளோ கேடுகட்ட பொம்பளையா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுக்கு என்ன, நான் வீட்டு சைடு வராம இருந்தாலே அதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன பண்ணேன்? வீட்டுக்கு போயிட்டு அவங்க சாப்பிட்ற சாப்பாடை புடுங்கி தின்னா. இத்தனைக்கும் அது எங்க அப்பா சொத்து. நான் எதுவும் கேட்காம அமைதியா இருக்கேன். ஆளாளுக்கு பந்தாடுதுங்க என் வாழ்க்கைய. சே, இதெல்லாம் இருக்கிறத நினைச்சாலே கடுப்பா வருது. மனுஷன் உலகத்துல எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க. வயிற்றுச்சல் பிடிச்சவங்க. ஒரு பொண்ணு நல்லா இருந்துடக்கூடாது, இருந்துட்டா போதும். அவ ஏன் அப்படி இருக்கா, இவன் ஏன் இப்படி இருக்கான்னு கண்ணு மூக்கு வாய் வச்சு பேசுறது. என்ன பத்தியா கேக்குற? இரு, ஒரு நாள் வீட்டுக்கு வந்து உன்னை படாத பாடு படுத்தல. என் பேர் அமிர்தா இல்ல. எப்படி என் வீட்டுக்காரு அவங்க அக்கா நகையை வச்சு சொத்தெல்லாம் வாங்குறாராமா இப்படின்னு அவ சொன்னால. நல்லா உட்காந்து ஊர்க்கதை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க போல. வேற பொழப்பென்ன? வீட்டுல வேலை இருந்தா அமைதியா அந்த வேலையை பார்க்கலாம். வேலை இல்லைல்ல, அதான் அடுத்தவ குடிய கெடுக்கிறது எப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க 3 பேரும். இந்தமா இப்படி கூட்டு சேரும் நான் நினைச்சு கூட பாக்கல. அப்பவே சொன்னுச்சு அப்பத்தா, வர வர கஸ்தூரி போக்கு சரியில்லைன்னு. இப்பதானே தெரியுது எல்லாம் என் மாமியார் நாத்தனார் கூட சேர்ந்துட்டு சுத்துதுன்னு. இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வைக்கிறேன் ஆப்பு. ஏங்க? என்னம்மா? இல்ல, எங்க அம்மா இருக்காங்கல்ல கஸ்தூரி. ஆமா. அவங்க உங்க அம்மா கிட்ட பேசுவாங்களா? எனக்கு தெரியல, ஆனா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியலன்னு சொல்லிட்டு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றீங்க. என்ன திடீர்னு கேக்குற? இப்ப அவங்க தான் பேசுனாங்க. அவங்களா? அது எங்க அம்மாவுக்கு? அதனாலதான் நானும் ஷாக் ஆனேன். ஆமா, என்ன பேசுனாங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பேசுறாங்க. இத பேசுறாங்களா? ஆமா, இவங்க இம்புட்டு மோசமா இருப்பாங்கன்னு கண்டிப்பா நான் நினைச்சு கூட பாக்கல. அதுவும் உங்க அம்மா நிறைய என்னைய பத்தி சொல்லிருக்காங்க. அதனாலதான் எங்க அப்பா நம்ம வீடு தேடி வரவே மாட்டேங்கிறாரு. என்ன மாதிரி சொல்ற? உங்க அக்கா சொன்னாங்களாம், அவங்க நகையை வச்சுதான் நீங்க ஊரு ஃபுல்லா சொத்து வாங்குறீங்கன்னு.
யார் காசை வச்சு யார் வாங்குறது? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. யார் இம்புட்டு நேரம் அந்த தான் பேசிட்டு இருந்துச்சா? ஆமா, அதுவும் இந்த மாசத்துல டெய்லி 1 மணி நேரம் பேசியிருக்காங்க. உங்க அக்கா இவ்வளவுலாம் சொல்லியிருக்குது. இது எப்படி நீ கண்டுபிடிச்ச? பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க போன்ல நீ பேசுறத அவங்க கண்டுபிடிக்கலையா? இல்ல நானா ஒன்னும் பேசலையே. அவங்களா பேசிக்கிட்டே இருந்தாங்க, நான் கொட்டிக்கிட்டே இருந்தேன். அப்பதான் இவ்வளவும் தெரிஞ்சது. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைனா உங்க அம்மா போன்ல ரெக்கார்டு போட்டிருக்கேன், அத உங்க வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பியிருக்கேன். நீங்களே கேட்டுக்கோங்க. இன்னும் என்னென்னலாம் உங்க அம்மாவும் உங்க அக்காவும் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இனிமே நீங்க தான் எதா இருந்தாலும் பேசணும். இன்னும் பேசாம விட்டீங்க அவ்வளவுதான். நீ பேசாம அமைதியா இரு. நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதுலாம்ல ஒன்னும் ஆக போறது இல்ல. ப்ரெஷர் தான் ஏறும். அதனால வேற என்ன பண்ண போறிய? நீ அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு. என்ன எதுவும் ஏமாத்திர மாட்டியல? ஏண்டி உனக்கு எனக்கு இருக்கா? இல்ல, என்னோட நகையும் அங்க இருக்கு. ஆமால, ஓ நகையும் எடுத்து அடகு வச்சிருக்காங்கல்ல? ஆமாங்க, 20 சவரன். அத கொஞ்சம் மீட்டு தரீங்களா? கண்டிப்பா மீட்டுடலாம். நிஜமாவா? கண்டிப்பா. ராஜு, ராஜுமா. என்னங்க? இப்பதான் புருஷோத்தமனை பாத்துட்டு வரேன். அப்படியா? அவன் கல்யாண நாள்ல வந்து வீட்டுக்கு வாங்கயான்னு கூப்பிட்டான், அதான் போயிட்டு வந்தேன். சரிங்க. வாசல்ல பார்த்தேன், கீதா வந்துட்டாலோ? ஆமாங்க. கீதா இங்க வந்துட்டானா மாப்பிள்ளை தம்பி யார் பாத்துக்கிறது? அதான் எனக்கு ஒண்ணு புரியல. கேட்டுக்கிட்டே இருந்தேன், அவ எதுவுமே பேசல. நேரா அவ பாட்டுக்கு ரூமுக்கு போனா, ட்ரெஸ் எடுத்து போட்டு குளிச்சா. வந்து சாப்பாடு கேட்டா சாப்பாடு வச்சேன். அப்புறம் இன்னும் ரூம்ல தான் உட்காந்துருக்கா. ஏமா என்ன நடந்திருக்கும்? நானும் எம்புட்டு தூரமா கேட்டு பாத்துட்டேன், வாயவே திறக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை மாப்பிள்ளைக்கும் இவளுக்கும் சண்டை ஆயிருக்குமோ? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முரளி தம்பி விட்டுட்டு இவ வரமாட்டா. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா பரவாயில்ல, இவளும் வாயை திறந்து சொல்ல மாட்டாளே. அதான் நீங்க வரட்டும்னு விட்டுட்டேன். சரிம்மா, நீ அவளை கூப்பிடு. கீதா, கீதா. இந்த வரமா. குரலே ஒரு மாதிரி இருக்கு, அழுதாலோ? என்னன்னு தெரியலங்க. அப்பா, நீ எப்ப வந்திய? நான் இப்பதாம்மா வந்தேன். ஆமா, வீட்டுல இருக்க என்ன? ஏன்பா? இல்லம்மா, முரளி தம்பியை நீ தானே பாத்துக்கணும். அவரை இப்படி தனியா விட்டுட்டு வந்திருக்க? இல்லப்பா, அவங்க அம்மா பாத்துக்க வந்திருக்காங்க. என்னம்மா சொல்ற? உங்க அம்மாவுக்கு தெரியாதுன்னு சொன்ன? எப்படியோ தெரிஞ்சிட்டுப்பா. அவங்க அம்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாவ. அதனாலதான் நான் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். ஆனா முரளி தம்பி உன்னைய தானே பாத்துக்க சொல்லுச்சு. நீ பாட்டுக்கு வீட்டுல இருந்தீனா எப்படிமா? அதான் அவங்க அம்மா இருக்காங்களே, அவங்க பாத்துக்குவாங்கப்பா. முடிஞ்சா நான் சாயங்காலமா போய் இருக்கிறேன். என்னம்மா அது? அவங்க அம்மா இருக்கும்போது நான் என்னப்பா பண்ண முடியும்? வேற எதுவும் பிரச்சனையா? சேச்சே, வேற என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் ஏமா உன் குரலும் உன் முகமும் ஒரு மாதிரி இருக்கு? அது வந்துப்பா, நைட்டு ஃபுல்லா டயர்டா இருந்துச்சா, தூக்கமே இல்ல. கொசு எல்லாம் கடிச்சது. அதான்ப்பா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. காலையில பாத்தனேமா, நல்லா தானேமா இருந்த. இப்ப என்ன முகம் வாடி போய் கிடக்கு? அதான்ப்பா கொஞ்சம் தூக்கமா இருக்குப்பா. தூங்கி எந்திரிச்சேன்னா சரியாயிடுவேன். வேற எந்த பிரச்சனையும் இல்லல? நான் இருக்கும்போது என் மருமகளுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? வாங்கம்மா. வாங்க. இதுதான் உங்க வீடா? ஆமா, உங்க அளவுக்கு பெருசா இல்லைனாலும் சின்னதா தான் இருக்கும். பரவாயில்ல, சின்னதா இருந்தாலும் அழகா இருக்கு. வந்தவங்கள நிக்க வச்சுட்டே பேசிட்டு இருக்க. நீ சேர் எடுத்துட்டு வந்து போடு. சரிங்க. அப்படியே காஃபியும் போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. சேர் இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கட்டும். இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். பரவாயில்லங்க. முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கிய, ஒண்ணு கொடுக்காம அனுப்புவோமா? இருங்க வந்துடுறேன். சரிங்க. அத்தை, அது வந்து நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். இன்னும் என் மகனை பார்க்காம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லத்த, நீங்க தானே நான் சொன்னா என் மகனை நீ பார்க்க வர மாட்டியா? அப்படி இல்ல, திடீர்னு நீங்க இப்படி பேசுறிய, அப்புறம் அப்படி பேசுறிய. இதுல எது நிஜம்னு கேக்குறியா? ஆமா, இங்க பாரு, நான் தான் தெரியாம வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு கீதா. ஐயோ அத்தை, நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? எல்லா தப்புக்கும் எங்க அண்ணன் தான் காரணம்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. எனக்கு சட்டார்னு கோவம் வந்துடும். அப்புறம் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்படியே பணிஞ்சு போயிருவேன். இதுதான் என்னோட சுபாவம். ஆனா அந்த கோவத்துல உன்னை ரொம்ப எடுத்தெறிஞ்சு பேசிட்டேன். இந்த அத்தையை நீ மன்னிச்சிருமா. ஐயோ அத்தை, ஏன் இப்படிதான் கேக்குறீங்க? நீங்க என்ன வேணாலும் பேசலாம். உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீ நினைச்சிருந்தா உங்க அம்மா கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் சொல்லிருக்கலாம். நான் எப்ப ஒன்னும் வரல, முன்னாடியே வந்துட்டேன். முன்னாடியே வந்துட்டீங்களா? ஆமாமா, உங்க அம்மா கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் பேசும்போதே நான் வந்துட்டேன். என்னை ஒரு துளி கூட நீ காட்டி கொடுக்கல. ஆனா நானு உன்னை வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டேன். சாரி கீதா, என்னை மன்னிச்சிரு. பரவாயில்லத்த, என் பிள்ளைக்கு ஒண்ணுன்னு நான் உன்னைய கண்டபடி பேசியிருக்க கூடாது. அதுவும் எங்க அண்ணி சொல்லி வந்த. அவ யாருத்த? பூர்ணிதான். வச்சு 4 இழுப்பு இழுத்துதான் அனுப்பி விட்டேன். இன்னமேட்டு உங்க வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அவ வந்தானா எனக்கு போன் அடிச்சிரு. சரிங்கத்த. கீதாமா,
என் மேல எதுவும் கோவம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த. நான் எதுக்குத்தான் உங்க மேல கோவப்பட போறேன்? உண்மையாலுமே நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. எனக்கு தங்கமான 2 பிள்ளைங்களுக்கு தங்கமான மருமக கிடைச்சிருக்கா. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எப்பவும் செஞ்ச பாக்கியம் நீயும் ஜீவாவும் என் மருமகளா கிடைச்சது. இதே மாதிரி எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னமே உன் மனசு நோகடிக்கிற மாதிரி நான் எப்பவுமே பேச மாட்டேன், சரியா? சரிங்கத்த. நீ தான் என் பையனை பாத்துக்கணுமா? அவன் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுட்டான். நீ ஊட்டி விட்டாதான் ஐயாவுக்கு சாப்பாடு தொண்டையில இறங்குமா. நான் ஊட்டி விட்டாலும் ஆகாதான். கையோட உன்னை கூட்டிட்டு வர சொன்னா. சரிங்கத்த. நான் பேசின இதே மனசுல வச்சுக்காத. ஏதோ கோவத்துல நான் பேசிட்டேன். அப்படி பேசின வார்த்தையும் அல்ல முடியாதுதான். இருந்தாலும் எனக்காக மன்னிச்சு நீ எதையும் நினைக்காம என்கிட்ட இப்படி சிரிச்சு பேசுற பாரு, இதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிச்சது. ரொம்ப தேங்க்ஸ் அத்த. சரிம்மா. சரி வரியா கிளம்புவோம்? இருங்கத்த, அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிம்மா. பாவம் போல இருக்கா. எவ்வளவு போய் நம்ம இப்படி பேசிட்டோமே. ச்சே, இன்னமே நம்ம அடிக்கடி சட்டுன்னு கோவப்படுறதை நிப்பாட்டிக்கணும். அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே. ஏமா என்னடி, கலையை அங்க அனுப்பி வச்சிட்டோம். அவ கரெக்டா பார்த்து கேட்டுட்டு வந்துட்டு சொல்லுவாளா? அதெல்லாம் சொல்லுவா. என்ன ஏதுன்னு சாயங்காலமா உட்கார வச்சு கேட்போம். சரிம்மா. ஆமா, சுதன் பையங்க அப்பா வாக்கியம் கூட்டிட்டு போறேன்னு போயிருக்காரு. இப்ப இந்த வெயில்ல இல்லம்மா, கடைக்கு தாம்மா கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த ஆளை நம்பி அனுப்பாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அவரு காசு பணத்தை பார்த்தா பிள்ளைய கூட விட்டுருவாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பாத்துக்கிடுவாரு. என்னம்மா போ. மெசேஜ் வருது. யாருடி மெசேஜ் பண்ணியிருக்கிறது? நீதாம்மா. ஏண்டி, நான் தான் உன் கண்ணு முன்னாடி உட்காந்துருக்கேனே. உன் நம்பர்ல இருந்து தான் வந்திருக்கு. என் நம்பர் தான் அந்த பிள்ளை வச்சிருக்கேன். என்ன போட்டிருக்கு மெசேஜ்? நகை சீட்டு வச்சோம்ல, யாரு விட்டு நகை? அந்த பிள்ளையோட நகையை வச்சோம்லம்மா. ஆமா, அந்த அடகு சீட்டை போட்டோ எடுத்து அனுப்பணுமா. எதுக்காமா? வேற எதுக்கு? புருஷன் இப்படி நல்லா பேசும்போதே நகையை திருப்பிக்கலான்ற நினப்பு தான். அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லு. அதெல்லாம் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி அனுப்பிட்டேன். பாத்துக்கம்மா. நீ தான் அவளை ஒன்னும் தெரியாதவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ எப்படி காய் நகர்த்துறா பாத்தீல? ஆமாண்டி, இருக்கிறதையும் சுருட்டிட்டு விட்டுருவா போல. நம்ம தாம்மா பார்த்து உஷாரா இருக்கணும். அந்த பையன் இவளுக்காக என்ன வேணாலும் செய்வான். ஆமா ஆமா, அதை தானே மாமாவும் சொன்னா. சீக்கிரமா வளகாப்பு போட்டு அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புற வழியை பாரு. பேசிடுவோம். ஆமாம்மா, கஸ்தூரி ஆண்டி எப்பவுமே பேசுவாங்கல்ல, அந்த போன்ல தான் அடிச்சிருப்பா. அடிச்சா அப்புறம் அமிர்தா பார்த்தானா? பார்க்கட்டும்டி. என்னைக்கா இருந்தாலும் கஸ்தூரியும் ஒரு விஷ பாம்பு தான். நம்மளை எப்படி வேணாலும் கொத்திவிட்டு போயிருவா. அவளுக்கு தெரியறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரிம்மா. இப்ப ஏதோ மெசேஜ் வந்திருக்கேன். என்னடி மெசேஜ்? மா, இந்த பையதாம்மா மெசேஜ் பண்ணியிருக்கான். என்னம்மா? அமிர்தாவோட நகை சீட்டை போட்டோ எடுத்து அனுப்பவும் பை பாண்டி அப்படின்னு போட்டிருக்காமா. அதுவும் அவன் நம்பர்ல இருந்து வந்திருக்கு. அவன் தாமா கேக்குறான். அமிர்தா கேட்கறதா நினைச்சுக்கிட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இவன் நம்பர்ல இருந்து அனுப்புறானா, கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த மெசேஜ் போட்டது அவன் தான். இப்ப என்னமா பண்ண போற? யார் விட்டு காசை யாரு வாங்குறது? இம்புட்டு நாள் அவ உட்காந்து சோறு தின்னல, அப்ப 20 சவரன் கொடுத்துதானே ஆகணும். மா, கேக்குறதே அவன் தாமா. இப்ப நான் என்ன போடட்டும்? கொடுக்க முடியாதுன்னே போடு. மா, கொடுக்க முடியாதுன்னு போட்டா அவன் சண்டைக்கு வரமாட்டானா? நம்ம வீட்டு நகையை ஒன்றும் அவன் கேட்கல, அவன் பொண்டாட்டி நகையை தானே கேட்கறான் அப்படின்னு சொல்லி பேசுவாமா. எப்படி பேசினாலும் அவன் வீட்டு நகையை நான் தர முடியாது. நீ சொல்லு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன விட்டா ஓவரா போயிட்டு இருக்கான். எப்படியா இருந்தாலும் நைட்டு வீட்டுக்கு தானே வரணும். அப்ப பாத்துக்கிடுவோம். தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடி. சரிம்மா. ஏண்டி அமிர்தா, என் பிள்ளைய வச்சுக்கிட்டே என்கிட்டே கேம் விளாடுறியா? பாக்குறேன்டி, எத்தனை நாளைக்கு நீ இந்த மாதிரி ஆட்டம் ஆடுறன்னு நானும் பாக்குறேன்.